கல்லீரல் தொடர்பான அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டுள்ள 1 வயது குழந்தையான ஷான் யோனுக்கு அவசரமாக கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியது உள்ளது. அறுவை சிகிச்சைக்கு பல லட்சம் ரூபாய் தேவைப்படுவதால் சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் செண்டுவாரி புதுக்கடியை சேர்ந்த குடும்பம் சிரமப்பட்டு வருகிறது. சிகிச்சைக்காக நல்ல உள்ளம் படைத்தவர்களின் உதவிக்காகவும் இந்த குடும்பம் காத்திருக்கிறது. மூணார் செண்டுவரை எஸ்டேட் புதுக்கடி டிவிஷனில் வசிக்கக்கூடிய செபின் ஏஞ்சல் தம்பதியரின் 1 வயது மகன்தான் ஷான் அடோன். அபூர்வ வகை கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள இந்த குழந்தை கடந்த 6 மாதங்களாக எர்ணாகுளத்தில் உள்ள ராஜகிரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறது. அவசரமாக கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். அறுவை சிகிச்சைக்காக கல்லீரல் தானம் செய்ய நபர் கிடைத்துவிட்ட போதிலும் அறுவை சிகிச்சைக்கு 25 லட்சம் ரூபாய் முதல் 30 லட்சம் ரூபாய் வரை பணம் தேவைப்படுகிறது. பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாதத்துல தான் இந்த மாதிரி அவனுக்கு உடம்புல உள்ள பிரச்சனை நம்மளுக்கு ஃபிக்ஸ்னால தெரிய வந்துச்சு. அப்போ இங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். இங்கேருந்து வெளியே அந்த ராஜகிரி ஹாஸ்பிட்டலுக்காக நாங்கள் கடந்து போனோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் அவன் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தான். அப்போ என்ன பிரச்சனை என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஃபிக்ஸில் ஸ்கேனில் ஈஸி எடுத்து பார்க்கும்போது தலை எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. ஆனால் ஃபுல்லாகவே வயிற்று பகுதி தான் அந்த அடுத்தடுத்த டெஸ்ட்டில் காமிச்சிச்சு. பிளட்டெல்லாம் உறைஞ்சதுனால நாங்கள் ட்ரீட்மெண்ட்டில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி வயிறு உள்ள பார்த்தா தான் தெரியும் அப்படின்னாங்க. அப்போ சாதாரணமாக அது அனஸ்தீசியா கொடுத்து தான் பண்ண முடியும், மயக்க மருந்து கொடுக்காம பண்ண முடியாதுன்னு சொல்கிறப்ப நாங்கள் ஓகேன்னு சொல்லிட்டோம். கொடுத்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் வர வேண்டிய போதும் அவனுக்கு மயக்க மருந்தில் அவனுக்கு ஒரு 5 மணி நேரம் ஆச்சு. அப்போ ஐசியூவில் போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தம்பி ஒரு ஜெனட்டிக்கில், அதாவது ரேர் டிசீஸ் தைராசினிமியா டைப் 1 அப்படிங்கிற ஒரு வியாதினால பாதிக்கப்பட்டு புரோட்டீன் அவனுக்கு உடம்புல ஆகக்கூடாது. அந்த புரோட்டீனால லிவர் மொத்தம் அது டேமேஜ் ஆயிடுச்சு. அதாவது லிவர் உள்ள என்சைம் FAHங்கிற ஒரு என்சைம் அவனுக்கு உள்ள உடம்புல அதுல உற்பத்தி ஆகாதனால அவன் லிவர் மொத்தமே கெட்டுச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் லிவர் ஃபெயிலியர்னு சொன்னாங்க. அப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷன்னா உடனே லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுன்னு சொன்னாங்க. அப்போ எங்களால அவ்வளோ அமௌண்ட் இல்லை. நாங்கள் என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை இருக்கு. அந்த மாத்திரை வழி அவனை எல்லாமே லிவர் ஃபங்க்ஷன்லாம் ஆகும்னு சொல்லி ஒரு நெட்டிசோன்னு சொல்லி ஒரு மாத்திரையை நம்ம கொடுத்தாங்க. அந்த மாத்திரையை கொடுக்கும்போது தான் அவனுக்கு லிவர் ஃபங்க்ஷன்லாம் ஆச்சு. மறுபடியும் 6 மாதம் கழிஞ்சு டெஸ்ட் எடுக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு போயிருந்தோம். அந்த டெஸ்ட்ல மறுபடியும் அவனுக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த லிவர் உள்ள 2 கட்டிகள் இருக்கு. அது லிவர் அடுத்த ஸ்டேஜ் லிவர் கேன்சரா மாறினால உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சார். இதற்கான அமௌண்ட் நாங்கள் ராஜகிரியில் சொன்னது 20-25 லட்ச ரூபாய்க்குள்ள செலவாகும். இது நீங்க வந்துட்டு ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு லிவர் இப்போ வந்துட்டு டோனர் அவைலபிள் இருக்காங்க. அவனுக்கான சர்ஜரி நம்ம இந்த ஒரே மாசத்துல பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தீர்மானிச்சு எங்கள்கிட்ட சொன்னாங்க. இதுக்கான ஃபண்டு நீங்க ரெடி பண்ணுங்கன்னு. அப்போ இதனால ஃபண்டு நாங்கள் ரெடி பண்ணா நாங்கள் ஒரு பாவப்பட்ட சாதாரண குடும்பம் தான். இந்த மூணாறுல புதுக்கடிங்கிற எஸ்டேட்ல நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ எங்களால் இதுக்கு முன்னாடியே அவனுக்கு ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கோம். மேலும் சிகிச்சைக்காக அமௌண்ட் எல்லாம் நிறைய தேவைப்படுது. தங்களால் முடிஞ்ச ஹெல்ப் இதில் பண்ணி கொடுக்கும். கூலி தொழிலாளியான தந்தையின் வருமானம் மட்டுமே இந்த குடும்பத்தின் ஒரே வாழ்வாதாரம். கடந்த 6 மாதங்களில் சிகிச்சைக்காக இதுவரை சுமார் 10 லட்சம் ரூபாய் வரை செலவழிந்துள்ளதால் குடும்பம் கடுமையான நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ளது. இனி அறுவை சிகிச்சைக்கு தேவையான தொகையை திரட்ட முடியாமல் இவர்கள் பெரும் துயரத்தில் உள்ளனர். இப்போ இவனோட அறுவை சிகிச்சைக்காக, அதாவது நாங்கள் லிவர் மாற்றுறதுக்காக இவனுக்கு 20 to 25 லட்சம் வரை எங்களுக்கு செலவாகும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதால அந்த அமௌண்ட் எங்களால் கலெக்ட் பண்ண முடியலை. எங்கள் வீட்டில் அவ்வளோ வசதி இல்லை. அதனால நீங்கள் தான் முன் வந்து எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். அறுவை சிகிச்சை மேலும் தாமதித்தால் குழந்தையின் உயிருக்கே கடுமையான அச்சுறுத்தல் ஏற்படும் என்று மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். எனவே தன் மகனின் உயிரை காப்பாற்றுவதற்கான கடைசி நம்பிக்கையுடன் நல்ல உள்ளங்களின் உதவியை வேண்டுகிறது இந்த குடும்பம். குழந்தையின் அறுவை சிகிச்சைக்கு உதவ முன் வருபவர்கள் கீழ்காணும் அக்கவுண்ட் நம்பரிலும் கூகுள் பே நம்பரிலும் பணம் செலுத்தலாம். மீடியாநெட் நியூஸ், மூணார்.